வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஹைதராபாத்தில் நடைபெற்ற 26வது தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த 9 பேர் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற 26வது தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நாடு முழுவதும் இருந்து 22 மாநிலங்களை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த 9 பேர் பதக்கங்களை வென்றுள்ளனர். இந்நிலையில் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகள் பயிற்சியாளர் ஹிஹான் பாலச்சந்தர் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து தங்க பதக்கம் மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். இதில் நீலவேணி என்ற மாணவி தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று வரும் ஜூன் மாதம் அமெரிக்காவில் நடக்கப்பெற உள்ள சர்வதேச போட்டிக்கு தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மூடப்பட்ட ஏஎஃப்டி பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மூடப்பட்ட ஏஎஃப்டி பஞ்சாலை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, 2026ற்கான காலண்டர் மற்றும் பரிசு தொகை வழங்கி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நலத்திட்ட உதவிகள் மூலம் மூடப்பட்ட பஞ்சாலை காரணமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதார சிரமங்களை போக்குவதற்கான மனிதநேய முயற்சியாக இந்நிகழ்ச்சி அமைந்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாகூர் தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் ஜேசிஎம் கோப்பை கிரிக்கெட் போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாகூர் தொகுதி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஜேசிஎம் கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் நடத்தப்பட்டது. புதுக்குப்பம் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் 150ற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வஞ்சரம், வவ்வா, பாறை, சுறா என மீன்களின் பெயரிட்ட அணிகளில் பங்கேற்று விளையாடினார்கள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் வீரர்களுடன் இணைந்து டாஸ் போட்டு போட்டியை தொடங்கி வைத்தார். மேலும் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பந்து வீச லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேட்டிங் செய்து விளையாடினார். இதனால் இளைஞர்களுக்கிடையே பெரும் உற்சாகமும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொருளாளர் அயூப் கான், பொது செயலாளர்கள் பிரபாகரன், துரைசாமி, மண்டல பொது செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் சார்பில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி இன்று வானரப்பேட்டை சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த தொகுப்பில் 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ பச்சை பருப்பு, 300 மில்லி நெய் உள்ளிட்ட 5 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கும். பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு முன்பு பொருட்களின் தரத்தை அனிபால் கெனடி அவர்கள் நேரில் ஆய்வு செய்த பின்னரே வழங்க நடவடிக்கை எடுத்தார். இதனால் பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கிளை செயலாளர் சந்துரு, ராகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த முயற்சி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகை பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர்ராஜ் தலைமையில் தமிழர் பண்பாட்டு முறையோடு நடைபெற்றது. புதுச்சேரி பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகை பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர்ராஜ் தலைமையில் தமிழர் பண்பாட்டு முறையோடு நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவையின் துணை சபாநாயகர் ராசவேலு, கௌரவ விருந்தினராக HCL மென்பொருள் நிறுவன உதவி பொது மேலாளர் செல்வம் ராமகிருஷ்ணன் வருகை தந்தனர். பள்ளி முதல்வர் விருந்தினர்களை வரவேற்று சிறப்புரையாற்றினார். உழவர்களின் உழைப்பை போற்றும் இந்த விழாவில் ஆசிரியர்களும் மாணவ மாணவியர்களும் பள்ளி வளாகத்தில் புதுப்பானையில் புதிய அரிசி, பால் வைத்து பொங்கலிட்டு சூரியனுக்கு நன்றி செலுத்தினர். மாணவ மாணவியர்களின் பாரம்பரிய உடைகள் அணிந்து நாட்டுப்புற நடனங்கள் மூலம் விழாவை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து துணை சபாநாயகர் உரையாற்றினார். இன்றைய நாளில் மாணவர்கள் நம் பாரம்பரியத்தை அறிந்து அதை மதித்து எதிர்காலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். கல்வியுடன் சேர்ந்து பண்பாடு, ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியவை வளர வேண்டும். இவ்விழா அதற்கான சிறந்ததாக அமைந்துள்ளது. இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தார். புதுச்சேரியில் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி தொடர்ந்து பல சாதனைகளை படைக்க தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையின் சிறப்பான நிகழ்வாக பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு சபாநாயகர் அவர்களால் பரிசுகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உரியடித்தல் நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் அவர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு சரியாக உரியடித்து மாணவர்களுடன் தனது பொங்கல் விழாவினை வெகு விமர்சையாக கொண்டாடினார். இப்பொங்கல் விழா மாணவர்களுக்கிடையே அன்பு மற்றும் பாரம்பரிய மதிப்புகளை மென்மேலும் வலுப்படுத்தியது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் திருவிழாவில் இந்து, கிறிஸ்டின், இஸ்லாமியர் என மும்மதத்தினர் இணைந்து பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இது அனைவரையும் பாராட்ட செய்தது. புதுச்சேரி மாநிலத்தில் சமத்துவ பொங்கல் திருவிழா அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட குண்டுசாலை பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர் என மத வேறுபாடுகளின்றி அனைவரும் சகோதரத்துடன் ஒற்றுமையாக இணைந்து பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இது சகோதரத்துவத்தின் ஒற்றுமையை காட்டியது. பாஜக துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மத வேறுபாடு இன்றி பொங்கல் வைத்து கொண்டாடினர். இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான சில்வர் பாத்திரம், அரிசி, வெல்லம் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர் என மும்மதத்தினரும் மத வேறுபாடு இன்றி ஒற்றுமையாக பொங்கல் வைத்து கொண்டாடியதை அவ்வழியாக சென்ற ஏராளமான பொதுமக்கள் பார்த்து வியப்புடன் சென்றனர். இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக சமத்துவ பொங்கல் விழா தொகுதிக்குட்பட்ட காந்தி திருநல்லூர் பகுதியில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி தொகுதி பொறுப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் டெல்லியிலிருந்து வந்திருந்த மேலிட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. மேலும் நிகழ்ச்சி அணி ஏற்பாட்டால் காங்கிரஸ் கட்சி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். கிராமப்புறங்களில் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் புதுச்சேரி பாகூர் பகுதியில் நடைபெறும் BPL T10 பாகூர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது.
கிராமப்புறங்களில் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் புதுச்சேரி பாகூர் பகுதியில் நடைபெறும் BPL T10 பாகூர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது. இப்போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். போட்டியின் தொடக்கமாக கிரிக்கெட் வீரர்களுடன் இணைந்து டாஸ் போட்டு அவரும் கிரிக்கெட் விளையாடி போட்டியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் ஆகியோர் பந்து வீச, தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டிங் செய்து விளையாடினார். அதனைத் தொடர்ந்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பந்து வீச, JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பேட்டிங் செய்து கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தனர். இக்காட்சி பார்வையாளர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த கிரிக்கெட் போட்டி தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், JCM மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஜோஸ் சார்லஸ் மார்டின் உரையில், அனைவரும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கிராமப்புறங்களில் இருந்து திறமையான கிரிக்கெட் வீரர்கள் உருவாக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். விரைவில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை மீட்டு புதுச்சேரி வீரர்களுக்கு உரிய வாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரவு பகல் பாராமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கௌரவித்த பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி அவரின் தீவிர ஆதரவாளரும் பாஜக சிறப்பு அழைப்பாளரும் உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகியுமான ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் துப்புரவு பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் இல்லத்தில் இன்று நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் சால்வை அணிவித்தும் புடவை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் தொகுதி முழுவதும் தூய்மையாக வைத்துக்கொள்ள இரவு பகல் பாராமல் அயராது உழைக்கும் தூய்மை பணியாளர்களை இந்நன்னாளில் கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தியதோடு அவர்களுக்கு புடவை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு இனிப்பு வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணனின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜெயபிரகாஷ் நாராயணன் தனது சொந்த செலவில் செய்திருந்தார். உழவர்கரை தொகுதியில் தை திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் பொங்கல் பொருட்கள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் தைத்திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் பொங்கல் பொருட்கள் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பொங்கல் விழாவினை கொண்டாடும் விதமாக அலுவலகத்தில் பூஜை செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒவ்வொரு பகுதியாக நேரடியாக சென்று உழவர்கரை தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு கரும்பு, நாட்டு சர்க்கரை மற்றும் புத்தாண்டு காலண்டர் அடங்கிய தொகுப்பினை அமமுக லாவண்யா நேரில் சென்று வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பொதுமக்கள், சரண் தொண்டு அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி துப்புரவு பணியாளர்களுக்கு சமூக சேவகர் ஜோசப் பொங்கல் பொருட்களை வழங்கினார். புதுச்சேரி துப்புரவு பணியாளர்களுக்கு சமூக சேவகர் ஜோசப் பொங்கல் பொருட்களை வழங்கினார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி சாரம் பகுதியில் துப்புரவு பணியாளர்களுக்கு கரும்பு, சர்க்கரை, வெல்லம் உட்பட பொருட்களை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
புதுச்சேரி பயன்படுத்திய கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் சங்கத்தின் சார்பில் பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் நாட்காட்டி காலண்டர் சங்கத்தின் சார்பில் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி பயன்படுத்திய கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் நல சங்கம் சார்பில் இன்று வில்லியனூர் சுபமங்கலம் மினி ஹாலில் நடைபெற்ற பொங்கல் சிறப்பு பரிசுகள், நாட்காட்டி காலண்டர் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமை தாங்கி உறுப்பினர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் நாள்காட்டி காலண்டர் வழங்கினார். சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்று உறுப்பினர்களுக்கான அனைத்து விதமான நலத்திட்டங்கள் வழங்கும் பொருட்களின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். மற்றும் சங்கத்தின் பொருளாளர் முருகன் என்கின்ற முரளி நிகழ்ச்சியில் அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் கவனித்தார். இதில் சங்கத்தில் மொத்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு, நாட்காட்டி காலண்டர் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர். மேலும் இந்த விழாவில் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் துணை செயலாளர் பார்த்திபன், துணை பொருளாளர் சரவணன் மற்றும் சங்க நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் சங்க தலைவர் வேல்முருகன் பேசுகையில், நமது சங்கத்தின் நோக்கம் நமது சங்க உறுப்பினர்களுக்காக அங்கீகாரத்தையும் பாதுகாப்பையும் பெற்று தருவதுடன் தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற விழா காலங்களில் நமது உறுப்பினர்களின் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க சங்கத்தின் சார்பில் நலத்திட்டங்கள் ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்றும், மேலும் நமது சங்க உறுப்பினர்களுக்கு ஏற்படும் இன்னல்களில் இருந்து சங்கம் முன்னிருந்து அவர்களை பாதுகாக்கும் என்று தெரிவித்தார். மற்றும் சங்க பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு, சங்க பொருளாளர் முருகன் என்கின்ற முரளி, அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சங்க உறுப்பினர்கள் பொங்கல் பரிசினை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றனர். புதுச்சேரிக்கு அடுத்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார் என்று பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், பாஜக வேண்டுகோளுக்கிணங்க பிரதமர் நரேந்திர மோடி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் ரூபாய் 750க்கு பொங்கல் தொகுப்பும், சிவப்பு குடும்ப அட்டை SC/ST மக்களுக்கு துணிக்கு பதிலாக ரூபாய் 1000ம், ரூபாய் 3000 ரொக்கமும் என 4750 கொடுத்துள்ளார்கள். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. போலி மருந்து ஊழல் என்றெல்லாம் எதிர்க்கட்சியினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவறு செய்தவர்களை பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது. போலி மருந்து வழக்கில் CBI விசாரணை கேட்டோம். உடனே அதுவும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் புதுச்சேரிக்கு வருகிறார். ஆனால் இங்கு எண்ணற்ற நலத்திட்டங்கள் நடக்க இருக்கிறது. இங்கு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் புதுச்சேரி தொடர்ந்து வளமாக இருக்கும். பேட்டியின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்திருக்கிறார். அவர் பாஜக கூட்டணிக்கு வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு, பாஜக எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை டெல்லி மேலிட முடிவு செய்யும். அப்போது மாநிலத்தின் முதல்வர் என்ற முறையில் மரியாதை நிமித்தமாக அவர் சந்தித்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். எல்லோரும் ஒரு நாளில் பெரியவர்களிடம் ஆசி வழங்குவது உண்டு. அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாகா கேட்பீர்களா என்ற கேள்விக்கு தலைமை முடிவு செய்யும், நல்லதே நடக்கும் என்று பதிலளித்தார். பணி நிரந்தரம் செய்யக்கோரி குடும்பத்துடன் ஆசிரியர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பள்ளிக்கல்வித்துறையில் 292 விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிக்கா ஆசிரியர்கள் கடந்த சில ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் தொடர்ந்து பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மறைமலை அடிகள் சாலையில் அண்ணா சாலை முதல் தாவரவியல் பூங்கா வரை மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேச்சாசலம் தலைமை தாங்கினார். இதில் அரசு ஆசிரியர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பலர் கலந்து கொண்டு போராட்டத்தை மேற்கொண்டனர்.
அரியாங்குப்பம் காக்காயந்தோப்பு அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் காக்காயந்தோப்பு அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி ஆடம்பர தேர் திருவிழா நேற்றிரவு நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கிய சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் ஆடம்பர தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக வட்டார காங்கிரஸ் ஐயப்பன், பிசிசி சசிகுமார், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு ஆடம்பர தேர் திருவிழா பவனியை தொடங்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து நிதியுதவி மற்றும் மாத காலண்டர் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை பங்குத்தந்தை அருள்தாஸ், காக்காயந்தோப்பு இறை மக்கள் விழா குழுவினர் மற்றும் அரியாங்குப்பம் பங்கு மக்கள் செய்திருந்தனர். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் கணுவாப்பேட்டை கோட்டைமேட்டில் நடைபெற்ற கோலப் போட்டியில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுவை மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதி காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் கணுவாப்பேட்டை கோட்டைமேடு கிராம பஞ்சாயத்தில் தைப்பொங்கல் திருநாளையொட்டி கோலப்போட்டி சிறப்பாக நடைபெற்றது. நடைபெற்ற கோலப்போட்டியில் சுமார் 3000த்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் பங்கேற்றனர். ஒவ்வொரு வீதிகளுக்கும் 3 பரிசு மற்றும் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை தலைவர் ரவிக்குமார், முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகன் மற்றும் போட்டியின் நடுவர்கள் கலந்து கொண்டு சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்தனர். இதன் பரிசளிப்பு விழா வருகின்ற 18ஆம் தேதி காணும் பொங்கல் திருக்காஞ்சி ரோட்டில் நடைபெறுகிறது. அந்த விழாவில் அடையாள அட்டையை கொடுத்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் விழா குழுவினர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கோலப்போட்டியில் சிக்கு கோலம், ரங்கோலி உள்ளிட்ட பல்வேறு வகையான கோலங்கள் வரைந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற இக்கோலப் போட்டியில் ஆர்வமுள்ள பெண்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முருங்கப்பாக்கம் புனித சவேரியார் ஆலயத்தில் பொங்கல் திருநாள் விளையாட்டுப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். தமிழர் திருநாள் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் பொங்கல் திருநாள் விளையாட்டுப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக இப்பேராலய வளாகத்தில் மகளிருக்கான கோலப்போட்டி, இளைஞர்களுக்கான உரியடித்தல், குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம், பந்து அடித்தல், உள்ளே வெளியே பலூன் வெடித்தல், நொண்டி விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்குத்தந்தை அருள் பிரகாசம், டான்பாஸ்கோ இறை மக்கள் மற்றும் முருங்கம்பாக்கம் பேட் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் தொகுதி அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலய கிழக்கு சன்னதி வீதியில் பாஜக சார்பாக தைப்பொங்கல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்ட தாமரை தைப்பொங்கலின் ஒரு பகுதியாக நேற்று வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலய கிழக்கு சன்னதி வீதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தாமரை தைப்பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் தாமரை செல்வம் தலைமையில் நடந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பொங்கல் தொகுப்பு மற்றும் பட்டுப்புடவையை பரிசாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி, தொகுதி பொது செயலாளர் ராஜவேல் பன்னீர்செல்வம், தொகுதி மகளிர் அணி தலைவி லதா மற்றும் வில்லியனூர் மாவட்ட தலைவி அனிதா, மாவட்ட பொது செயலாளர் கனகராஜ், மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியின் மாநில தலைவி தாமரை செல்வி, மாநில பொறுப்பாளர் ஜெயந்தி, மாநில பொது செயலாளர்கள் விஜயலட்சுமி, பிரியா மற்றும் மாநில நிர்வாகிகள் பொன் ஆறுமுகம், மகாலட்சுமி, வில்லியனூர் தொகுதி துணை தலைவர் தமிழரசன், சீனிவாசன், தொகுதி இளைஞர் தலைவர் சஞ்சய், மாவட்ட நிர்வாகிகள் கண்ணன், தேவராஜ், தொகுதி நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், ஆதிமூலம், விமல்ராஜ், சிவபெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் பகுதியில் பொங்கல் தொகுப்பினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பொதுமக்களுக்கு வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் இப்பகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வீடாக சென்று தைத்திருநாள் வாழ்த்து கூறி பொங்கல் தொகுப்பினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் வட்டார தலைவர்கள், மாநில தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு அறிவித்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு இலவச பொங்கல் பரிசு தொகுப்பாக 4 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பச்சை பருப்பு மற்றும் 300 மில்லி பான்லே நெய் ஆகிய 5 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய விலை கடைகள் மூலம் இந்த பொங்கல் தொகுப்பு வழங்குவதை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அரியாங்குப்பம், ஆர்கே நகர், காக்காயந்தோப்பு, வீராம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு நேரில் சென்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சி மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் தாமரை தைப்பொங்கல் விழா தொகுதி தலைவர் சபரிகிரீசன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி மங்கலம் சட்டமன்ற தொகுதி அரியூர் கிராமத்தில் தாமரை தைப்பொங்கல் விழா மங்கலம் தொகுதி தலைவர் சபரிகிரீசன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி மகளிர் பெரும் அளவில் உற்சாகமாக கலந்து கொண்டு 108 பொங்கல் பானை வைத்து பொங்கலிட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மகளிருக்கு பொங்கல் தொகுப்புடன் அனைவருக்கும் புடவை வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்து பிரிவுகளின் பொறுப்பாளருமான அசோக் பாபு, மாநில செயலாளர் தமிழ்மாறன், மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்தி, மகளிர் அணி மாநில தலைவர் தாமரை செல்வி, வில்லியனூர் மாவட்ட தலைவி ஓ அனிதா, மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி மற்றும் பிரியா, மாநில செயலாளர் காமாட்சி, அரியாங்குப்பம் மாவட்ட பொறுப்பாளர் எஸ் ஆனந்தன், மாவட்ட பொதுச் செயலாளர் ஏம்பலம் சதீஷ்குமார், மங்கலம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் பெருமாள், பட்டியல் அணி மாவட்ட தலைவர் கல்யாணசுந்தரம், தொகுதி தலைவர் வெங்கடேசன், தொகுதி நிர்வாகிகள் கந்தன், மோகன், பன்னீர், ராமமூர்த்தி, ஏழுமலை, விஜயன், வேல்முருகன், லதா, பங்கூர் வேல்முருகன், தீனா, சுரேந்தர், சிவபாலன், ஐயப்பன், சிவபெருமான், சரவணன், கருணாமூர்த்தி, தமிழரசி மற்றும் திரளான மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தலைமையில் வில்லியனூர் திராவிட பொங்கல் விழா கோலாகலமாக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, சபாபதி மோகன் ஆகியோர் தலைமையில் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் திராவிட பொங்கல் விழா வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நேற்று மாலை 5 மணி அளவில் நடைபெற்றது. விழாவிற்கு திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா தலைமை தாங்கி திராவிட சமத்துவ பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்து விழாவில் பங்கேற்ற பெண்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கினார். தொகுதி செயலாளர் மணிகண்டன் வரவேற்று பேசினார். பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், தோமுசா தலைவர் அங்காளன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் நலக்குழு செல்வநாதன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, சிறுபான்மையினர் அமைப்பாளர் முகமது ஹாலித், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், தொகுதி அவைத்தலைவர் ஜலால் அனீப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கழக கொள்கை பரப்பு செயலாளர்
ஜெகத் ரட்சகன் எம்பி கோலப்போட்டியின் முதல் 3 இடங்களை பிடித்த மகளிருக்கு கிரைண்டர், 2ஆம் பரிசாக 6 நபர்களுக்கு மின் அடுப்பு, 3ஆம் பரிசாக 9 மகளிருக்கு பிரஷர் குக்கர் மற்றும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கி வாழ்த்தி பேசினார். சிறப்பு அழைப்பாளராக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். பொங்கல் விழாவில் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 400 பெண்கள் கலந்து கொண்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து கலைமாமணி சித்தன் ஜெயமூர்த்தியின் நாட்டுப்புற தமிழிசை பாடல் மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் உணவு, மா, கொய்யா, எலும்பிச்சை, சப்போட்டா உள்ளிட்ட செடிகள், உளுந்து கஞ்சி, வெண்ணெய் புட்டு, நவதானிய சுண்டல் அடங்கிய இயற்கை வேளாண் உணவு வகைகள், கரும்பு ஆகியவை கொடுக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் இரா செந்தில்குமார் எம்எல்ஏ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூ மூர்த்தி, துணை செயலாளர் அமைப்பாளர் ஏ.கே. குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர், தொகுதி பொறுப்பாளர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் மாநில துணை அமைப்பாளர்கள், கழக முன்னோடிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் பகுதியில் பாஜக சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சந்திரமோகன் அலுவலகத்தில் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் கொண்டாடும் வகையில் பாஜக சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் தலைமையில் ஊழியர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை வழங்கி புதுப்பானையில் பொங்கலிட்டு தைத்திருநாள் வரவேற்கும் விதமாக சூரிய பகவானுக்கு பூஜை செய்து அனைவரது வாழ்விலும் வசந்தங்களும் செல்வங்களும் சேர்ந்திட பொங்கல் வாழ்த்து கூறி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். மங்கலம் தொகுதி கோட்டைமேடு பகுதியில் பிஜேபி சிறப்பு அழைப்பாளர் பி.ஆர்.டி. பிரபு தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் பிரபு அவர்களின் ஏற்பாட்டில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகள் புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொங்கல் பானை திறப்பு மற்றும் மங்கலம் தொகுதி மக்களுக்கு சேலை, சர்க்கரை, கரும்பு போன்ற பொருட்கள் வழங்கி வாழ்த்து கூறி சமத்துவ பொங்கலானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பெரியவர் கணுவாப்பேட்டை பரந்தாமன், உருவையாறு கலியபெருமாள், ஜி.என். பாளையம் பால்ராஜ், காஃபி கார்னர் சேகர், சுதாகர், நேதாஜி ஞானசேகரன், புஷ் ராஜா, பாய் உபேஷ், பாபு, ரகு, பாரத், வினோத், பரத், அஜித், கோபி, வசந்த், நரேஷ், அரவிந்த், அருண் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பவள விழா மற்றும் கூட்டணி அரசின் சாதனை விழா மற்றும் 501 பெண்கள் பொங்கல் வைக்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு அணி மற்றும் மகளிர் அணி இணைந்து நடத்திய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் ரங்கசாமி பவள விழா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 5 ஆண்டு சாதனை விழா மற்றும் 501 பெண்கள் பொங்கல் வைத்து விழா விமர்சையாக நடைபெற்றது. முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சபாபதி தலைமை தாங்க அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் என்.எஸ்.ஜே. ஜெயபால், முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம், முன்னாள் சேர்மன் பாஸ்கரன், பிற்படுத்தப்பட்டோர் அணி தலைவர் ரவி, மகளிர் அணி தலைவி ரேவதி பர்க்குணம், பொதுச் செயலாளர் கணபதி உள்ளிட்டோர் வரவேற்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பொங்கல் விழாவில் பெண்கள் கோலப்போட்டி, மல்லர் கம்பம் நிகழ்ச்சி, சிலம்பாட்டம் ஆகியவை நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து 501 பெண்கள் பொங்கலிட்டு பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர்.
புதுச்சேரி நகர பகுதிகளில் அமைந்துள்ள அப்போலோ பார்மசி தலைமை நிலையத்தில் பொங்கல் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தமிழ் மாதங்களில் தனி சிறப்பு வாய்ந்த மாதங்களில் முக்கியமானது தை மாதத்தின் பிறப்பை அறுவடை திருநாளாக பொங்கல் தினமாக உலக தமிழினம் கொண்டாடி வருகிறது. தமிழ் புத்தாண்டின் முதல் நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகர பகுதியில் அமைந்துள்ள அப்போலோ பார்மசி தலைமை நிலையத்தில் பொங்கல் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் துணை பொது மேலாளர் வடிவேலு, மூத்த மேலாளர் ஜாகிதன், மேலாளர் பரணிதரன் அவர்கள் முன்னிலையில் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அப்போலோ பார்மசியில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூறி அனைவரும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனம் தங்கள் ஊழியர்களுடன் தைப்பொங்கலை பொங்கல் வைத்து கொண்டாடினர். புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனம் தங்களது ஊழியர்களுடன் தைப்பொங்கலை பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதில் புதுச்சேரி போத்தீஸ் பொது மேலாளர் திரு பாலமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு போத்தீஸ் ஊழியர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறினார். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மனிதவள மேலாளர் திரு மகேஸ்வரன் மற்றும் போத்தீஸ் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தில் கைதிகள் நடனமாடியும் யோகா மற்றும் சிலம்பம், உரியடி என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு அசத்தினார்கள். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 400க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இவர்களது மனமாற்றத்தை கருத்தில் கொண்டு சிறைத்துறை நிர்வாகம் சார்பில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் தண்டனை மற்றும் விசாரணை ஆண் பெண் கைதிகள் பொங்கலிட்டு சமத்துவ பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து கைதிகள் நடனம், யோகா மற்றும் சிலம்பம், உரியடி, வாத்து பிடித்தல், கரும்பு தின்னுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற கைதிகளுக்கு சிறைத்துறை ஐஜி சிவராஜ் மீனா, தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் மற்றும் சிறைத்துறை கண்காணிப்பாளர்கள் பாஸ்கரன் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் சிறை கைதிகளை மகிழ்விக்கும் வகையில் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா குருக்கள் உமா மற்றும் மாதவி மாணவர்களின் பரதம் மற்றும் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை பழனிவேல் தலைமையிலான சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு தங்கம் 20 வருஷமா வெள்ளை சட்டை போட்டதுனால வெள்ளையை பார்த்தாலே ஒரு வெறுப்பு. கருணாகரன் 25 to 35 வயதுக்குள் பிரிவில் 4வது இடம் பெற்ற குமரேசன் என்ற மோகன். இதனுடைய அரவிந்த தோட்டத்தினுடைய அஜித்குமார் இருக்கும்போது சரத்குமார் வரக்கூடாதான். வாங்க சரத்குமார் 5th prize. எல்லாம் சினிஸ்டர் தான். நகைகளுக்கும் அவர்களின் குருமார்களுக்கும் தலைத்தறியும் சார்பில் நன்றி.
உற்சாகமில்லாமல் கைத்தட்டலை வாரி வழங்கலாம். Hey, swing it, hey, break it, hey, feel it, hey, touch it, hey, swing it, hey, break it, hey, feel it, touch it, touch it. கன்னிஷனுக்கு யூடிக்கும் போட்டி. கன்னிஷன்ல கிளாப் பண்ணுங்க, நமக்கு சவுண்ட் இல்ல பாருங்க. போயிட்டு போய் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடி வழக்கு இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.